Hi friends, welcome back to my channel. நான் உங்கள் சனா. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டு எலும்பு சூப் எப்படி இருக்கிறது தான் பார்க்க போகிறோம். அது பெப்பர் சூப் எப்படி இருக்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியான ரெசிபியும் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு தாளிச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன். நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கனால லிக்விடாக இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா இந்தளவுக்கு எண்ணெய் தெரிஞ்சதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா அரைச்சிருக்கனால பச்சை ஸ்மெல் அதிகமாக இருக்கும், அதனால தான் நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த சூப் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. வெறும் நீங்கள் எலும்பு மட்டும் போட்டு கூட செய்யலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி இது. நான் எலும்பு கொழுப்பு ஈரல் எல்லாமே கலந்து தான் இந்த சூப் செய்கிறேன். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எலும்பு எல்லாமே போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போவே உங்களுக்கு உப்பு பார்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு பார்த்துக்கோங்க. நான் அரிசி கழுவும் இல்லையா தண்ணி, அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கழனி தண்ணின்னு சொல்லுவாங்க. இது ஊற்றி நீங்கள் சூப் செய்யுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக சீரகம் மிளகுத்தூள் நுணுக்கி வச்சுருக்கேன். 7லேருந்து 8 விசில் வரைக்கும் நீங்கள் விட்டு எடுத்திங்கன்னா சூப் ரெடி ஆகிடும். ரொம்பவே ஹெல்த்தியான சூப். வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. எனக்கு காரம் தேவைங்கிறனால இன்னும் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிட்டேன். கொத்தமல்லி தூவி இருக்குனீங்கன்னா ஹெல்த்தியான சூப் ரெடி.